வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. 11th ஸ்டாண்டர்டுக்கு குரூப்பு செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில், ஒரு கட்டாயத்தில் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி இருக்காங்க. எப்படி குரூப் செலக்ட் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது, சார் இந்த நீட்டு ஜேஇக்கெல்லாம் ட்ரைனிங் 11th இருந்தே எடுத்துக்கணுமா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பயே அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு இருக்குது. சார் அந்த மாதிரி நீட்டு ஜேஇ நாங்கள் படிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பெஸ்ட்டாக இருக்கும்? நான் ஸ்டேட் போர்டு படிச்சுட்ருக்கேன், அதிலே கண்டினியூ ஆகலாமா, இல்லைன்னா சிபிஎஸ்சியில் திருப்பியும் மாற்றிடலாமா 11th எப்படி எது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேரண்ட் கேட்டாங்க. அவங்களுடைய கொஸ்டினுக்கும் ஆன்சரும் இந்த செஷனில் கிடச்சிரும். போர்டு எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா அது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போய்டும். அந்த மாதிரியெல்லாம் டிசிஷன் எடுக்கக்கூடாது. நீட்டுக்கோ இல்லைன்னா ஜேஇக்கோ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக 10th முடிஞ்சதுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா 9th 10th 6th 7th 8th நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு குழந்தைங்க வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம 11th 12th வரப்போ நம்ம பார்க்குறோம், அதில் நிறைய கேப் இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11th பாடம் எடுக்கிறப்ப குழந்தைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லோவர் ஸ்டாண்டர்டான கனெக்டிவிட்டியே நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. அப்போது அதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். டுவெல்த்து முடிக்கிறப்பயே நீட்டு ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடச்சி அதை அழகாக எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆரில் ஜாயின் பண்ணு. கால் 8695186953. ரைட்டு. இப்போ குரூப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா, மேஜராக நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குரூப்ஸ்னு அப்படி எடுத்துட்டோன்னா, ஒன்று மெடிக்கல் ரிலேட்டடாக போகக்கூடிய ஃபீல்டு, இன்னொன்று என்ஜினியரிங் ரிலேட்டடாக போகக்கூடிய ஒரு ஃபீல்டு, தென் பார்த்திங்கன்னா காமர்ஸ் அண்டு ஹியூமனிட்டிஸ். இதுதான் மேக்ஸிமம் குரூப்ஸ் இருக்குது. தென் ஒகேஷ்னல். ரைட்டா? இதுதான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ நிறைய பேர் அந்த ஒகேஷ்னல் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கம்மி. இப்போ மேஜர் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்ஸு, தென் என்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ்ஸு, என்ஜினியரிங் ரிலேட்டட்லேயே பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வர கோர்சஸ்ஸு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் நம்மளுக்கு எதில் இருக்குது? காமர்ஸ்லேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்துடுது. ப்ளஸ் காமர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சப்போஸ் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு பண்ணுற மாதிரி அப்படின்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ஸு. இந்த சிஎஸ்ஸு, சிஎம்ஏல பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் இருக்குது. ஏசிசிஏ, ஐசிசிஎம்ஏ, இந்த மாதிரியெல்லாம் கோர்சஸ் இருக்குது. ரைட்டா? இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் இப்போ 10th படிக்கிறேன் சார், என் குழந்தை எந்தமே ஐடியா இல்லை, இது வரைக்கும் எதுவுமே ஐடியா இல்லை, நாங்கள் எந்த சார் ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும். அப்போ அந்த குழந்தைய கூட என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த பேரண்ட் இன்ட்ராக்ட் பண்ணணும். குழந்தைகிட்ட பேசுங்க, என்னடா படிக்கலான்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டு பாருங்கள் குழந்தைக்கு. ரெண்டாவது, அந்த குழந்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃப்யூச்சரில் அவனுக்கு தோதுபடுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு இன்றைக்கி சேஞ்சஸ்லாம் நடந்துட்டுருக்கா, அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குழந்தை கேட்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, அந்த குழந்தை தேவைன்னு சொல்லும், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையான உங்களுக்கு தெரியும், குழந்தை சின்னதுலேருந்து எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் படிக்கிற வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் அந்த குழந்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, அதனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, படிப்பில் எந்த அளவுக்கு சுட்டித்தனம் இருக்குது, இல்லை மற்ற விஷயங்களில் ஏதாவது பார்த்திங்கன்னா குழந்தை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரியா? சில பேர்லாம் ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேரண்ட்டு தயவு செய்து எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு நாள் இதுதான் படிக்கணும், மெடிக்கல் தான், இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இந்த ஸ்ட்ரீம் தான் படிக்கணும்னு கட்டாயத்தை பண்ணாதீங்க தயவு செய்து. குழந்தை ஸ்போர்ட்ஸில் இருந்ததுன்னா இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள், இன்கம் ஏர்ன் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்க தான் இருக்காங்க. நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுறதுலேயும் அவங்க தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் அது ஜெயிக்கணும், அதுக்கான தன்மைகள் குழந்தைக்கு இருக்கா, அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுவாரா, அதுக்கு அந்த ஃபீல்டில் உங்கள் குழந்தை பங்கு எடுத்துக்கிற ஃபீல்டில் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. சரியா? அதனால் படிப்பு வேணும், ஆனால் படிப்பு மட்டுமே தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு குழந்தைய அடுத்த லெவலுக்கோ இல்லைன்னா அவங்க நினைக்கிற இடத்துக்கோ போய் சேர்க்குமா அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். ரைட்டா? அது மாற்று கருத்தே கிடையாது. அதனால் நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நான் என்ன குரூப் சார் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா,
நீங்கள் பாருங்கள், குழந்தைய வந்து மெடிக்கல் ஸ்ட்ரீமில் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது. மெடிக்கல் வந்து என்னெல்லாம் ஃபீல்டு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் தவிர அடுத்தது சார் அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸில் நிறைய இருக்குது. எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா பிடிஎஸ்ஸு, அது இல்லைன்னா ஆயுஷ் கோர்சஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெட்டினரி சயின்ஸு, அது இல்லாமல்னா பார்த்திங்கன்னா ஃபார்மா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபார்மாக்கு அப்புறமா வந்து நர்சிங் இருக்குது, அதுக்கப்புறமா ஃபிசியோதெரப்பி இருக்குது. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கினா அதில் இருக்கக்கூடிய ரிலேட்டட் கோர்ஸு கிட்டத்தட்ட வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ரைட்டா? இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி தனியாக வந்து மைக்ரோ பயாலஜி படிக்கணும்னா படிக்கலாம், அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். பயாலஜியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மெடிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக பண்ணலாம். இல்லை சார் நான் கெமிஸ்ட்ரி வந்து நல்லா பண்ணுவார் சார், ஆனால் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, மருந்து கண்டுபிடிக்கணும்னு குழந்தை ஆசை பண்ணுது. இல்லை ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது, அதை பண்ணணும்னு நினைக்கிறது. ஆனால் இது எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அப்போ எடுக்க வேண்டியது என்னன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரியாக இருக்கணும். பட் ரிசர்ச் ஃபீல்டுலலாம் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, இல்லைனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனு, ஐசரு, இந்த மாதிரியெல்லாம் டெக்னிக்கல் ரிலேட்டட் ரிசர்ச்சும் இருக்குது. ஆனால் அதில் பயாலஜியும் வந்து தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்ப நீங்கள் மேக்ஸ் மிஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஒரு ஆப்டான குரூப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மெடிக்கலுக்கு தானே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்தால் போதும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. மெடிக்கல் ஸ்ட்ரீமில் நான் போகணும் அப்படின்னா ரைட். அடுத்தது சார் எனக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் சார், ஆனால் பயாலஜி ரிலேட்டடெல்லாம் வேணாம் சார், ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு, இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லைனா இன்ஜினியரிங்லேயும் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் கோர்சஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து தான் என் குழந்தை பண்ணணும்னு நினைக்கிறார் சார், அதில் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா பயாலஜியே தேவை கிடையாது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோமேக்ஸ் சொன்னாலும் அந்த குரூப் எடுக்காதீங்க, வேண்டாம். எனக்கு பயாலஜி ஸ்ட்ரீமில் நான் போகிறதுக்கு விருப்பமே இல்லைனா அடிஷ்னலாக இன்னொரு மூட்டையை எதுக்கு நான் தூக்கிக்கணும், அதை தூக்கி ஓரம் போட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப்பு வந்து இருக்கும் எல்லா இடத்துலையும். அந்த குரூப்பை நீங்கள் எடுத்துங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ரைட்டா? அப்போ இது மேக்ஸிமம் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் என்னுடைய ஸ்ட்ரீமாக இருக்குது, என் குழந்தைய வந்து இதுதான் நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் எடுத்துக்கங்க. சார் அது காமர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் சார், கிரேட் எக்கனாமிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறான் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து அவன் வந்து பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் சார், இல்லைனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறான் சார், இல்லை காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறான் சார், கம்பெனி செக்ரட்டரி ஆகணும்னு நினைக்கிறான் சார். இந்த மாதிரியான இதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும்னா அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் காமர்ஸ். ரைட்டா? இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை நீங்கள் எடுத்துங்க. எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மேக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா மேக்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம், அக்கௌண்ட்ஸ் படிக்கணுன்னாலும் மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் என்னுடைய சஜஷன் வேறு, உங்களுடைய ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் எந்த குரூப்பு படித்தாலும் மேத்தமெட்டிக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி எடுங்க. ரைட்டா? சார் ரொம்ப மேக்ஸ் வந்து வராதுன்றானே சார் அப்படின்னா அட்லீஸ்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ்னால் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சரியா? ஒன்று அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு ப்ளஸ்ஸு மேக்ஸோ இல்லைனா பிஸ்னஸ் மேக்ஸோ இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இருக்கக்கூடிய குரூப்ஸ். சார் இதெல்லாம் எங்களுக்கு ஐடியா இல்லை சார், ஒகேஷ்னல் குரூப் போகிறோம்னா அது ஒரு செக்மெண்ட்டு, நீங்கள் அதுக்கான குரூப்பு சில ஸ்கூலில் இருக்குது, சில ஸ்கூலில் இல்லை, அதை நீங்கள் பார்த்து எடுத்துங்க. இது ஒரு குரூப்பு செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. சார் என் குழந்தை வந்து ஐஏஎஸ் தான் படிக்கணும்ன்றான் சார், அதுக்கு நான் என்ன சார் குரூப் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொன்ன இந்த குரூப்பில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த குரூப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் கிடையாது. ஏதாவது ஒரு காமன் ஒரு டிகிரி ஒன்று படித்தா தான் ஐஏஎஸ்க்கு எலிஜிபிள். அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து பிஎஸ்சி படிக்கலாம். பிஎஸ்சி குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய குரூப்ஸ் இருக்குது, எது வேணாலும் படிக்கலாம். இல்லைனா பிஏ படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை மெடிக்கல் படிக்கலாம், இல்லைனா எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், எது படித்தாலும் சரி, இல்லை அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், இல்லை வெட்டினரி படிக்கலாம். எந்த ஸ்ட்ரீம் போனாலும் நீங்கள் அது ஒரு காமன் ஒரு டிகிரி அது வேணும், அது இருந்தால் தான் நான் ஐஏஎஸ் போக முடியும். அப்போ ஐஏஎஸ் போகணுன்றவங்க எந்த குரூப் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு முடிவு. ரெண்டாவது, என் குழந்தைய வந்து மெடிக்கல் தான் போகணும், அதுவும் இந்த நீட் எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி எழுதணும் சார்,
நாங்கள் வந்து எங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை சார், நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன குரூப்பு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இருக்கிற குரூப் எடுத்துக்குங்க, ரைட்டா. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, +1 இருந்தே நீங்கள் வந்து நீட்டுக்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, இது ஓகே சார். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் என் குழந்தை வந்து ஸ்டேட் போர்டு படிக்குது சார், ஆனால் நீட்டு படிக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னா, தயவு செய்து பேரண்ட் வந்து நீட்டு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எதனா படித்து வச்சுருங்க, எந்த போர்டுனா இருக்கட்டும். ஆனால் 11th வரப்போ என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைய சிபிஎஸ்சி போர்டில் போட்டுருங்க. சார் சிபிஎஸ்சி போர்டில் போட்டால் எப்படி சார் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா, இருந்துன்னு போட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து நீட் எழுதணும் அப்படின்னா, நீட்டில் என்ன கேட்குறான், 11th and 12th என்சிஆர்டி சிலபஸ் தான் கேட்குறான். அப்போ நான் படிக்கிறது ஒன்று படிச்சுக்கிட்டு போர்ஷன்ஸ் ஒன்று தான், படிக்கிற விதம் மாறுறதுனால என்ன ஆகும், என்சிஆர்டி கண்டென்ட்டை ஸ்கூலில் சொல்லி கொடுத்து என்சிஆர்டி ரிலேட்டட் எக்ஸாம் வைக்கிறப்ப அந்த குழந்தை நீட்டுக்கு வந்து படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஸ்கூலில் என்சிஆர்டி சிலபஸ் படிக்கிற குழந்தை ஸ்கூலோட சிலபஸ் படிச்சுக்கிட்டு ஒரு நீட்டு ட்ரைனிங் போனார்னு வச்சுங்க, பர்சன்டேஜ் ஆஃப் கெட்டிங் சீட் இஸ் ஹையர் கம்பேர் டு ஸ்டேட் போர்டில் 11th படிச்சுக்கிட்டு அது ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு படிக்கிற குழந்தை பர்சன்டேஜ் இதில் 100 வந்து ஒருத்தர் வாங்குறாரு சிபிஎஸ்சியில் அப்படின்னா, இதில் 200-300 பேருக்கு தான் ஒருத்தர் வந்து சீட்டு வாங்குவார். ஏன்னா இதனுடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுறாங்களோ இல்லையோ, மார்க் சிஸ்டம் ஈஸியாக வந்து வாங்கிடலாம். 10 வாட்டி படிக்க வச்சு மைண்டில் தூக்கி போட்டு அழகாக மார்க் வாங்கிடலாம். பட் சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் வந்து கான்செப்ட்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. பட் இன்னைக்கு சிபிஎஸ்சி கூட பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இருந்தாலும் அதே கண்டென்ட் தானே, நீட்லையும் அதே கண்டென்ட் தான், சிபிஎஸ்சியும் அதே கண்டென்ட் தான். சப்போஸ் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் படித்தாலும் நீட்டுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் ஸ்கூலில் கூட ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா நீட் ட்ரைனிங் எடுக்கிறப்ப கான்செப்ட்ஸ் நல்ல கிளாரிட்டி கொடுப்பாங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், குழந்தைங்க அப்ளிகேஷன் நாலேஜ் இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி இருக்கிறதுனால பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லையும். அப்போ ஸ்கூல்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும். சப்போஸ் மாத்திரப்ப ஒரு சேஞ்சஸ் வரப்போ கண்டிப்பாக நான் இனிஷியலாக ஏதாவது பல்லு வளர்க்கணுன்னா கூட பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எடுத்து வளர்க்கணுன்னா கஷ்டப்படுவோம்ல. ஆனால் இது பழக்கமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடுச்சு. குளிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம், தண்ணி எடுத்து ஊற்றணும், அது பண்ணணும், சாப்பிட்றது கூட கஷ்டம், எல்லாமே இனிஷியலில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பழக பழக சரியாயிடும். அப்போ ஒரு குழந்தை ஸ்டேட் போர்டில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை சிபிஎஸ்சியில் போடுறப்ப கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். அந்த ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் ஸ்ட்ரகிள் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறமா வந்து பிக்கப் ஆகிடும் குழந்தை. அதனால பயப்படாதீங்க. அதனால நீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஐஐடி போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி வந்து ஜெஇயோட ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கம்பல்சரி 10th வரைக்கும் ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு 11 and 12 அட்லீஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதை மாற்றிடுங்க. இல்லைன்னா நம்மளுடைய கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியை வந்து கவர்மெண்ட் பண்ணணும். பட் அது பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம அது தேவையில்லை. அது பண்ணுறப்ப கவர்மெண்ட் அதை பண்ணுவாங்க, காமன் சிலபஸ் வரப்போ அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம அதை போய் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இல்லை. நம்மளோட குழந்தை ஜெயிக்கணும், நம்ம குழந்தையோட ஃபோக்கஸ் என்ன, நம்மளுடைய குழந்தையோட கேரியர் ஆப்ஷன் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த குழந்தைக்கான ஸ்ட்ரீமை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொடுக்குறோமா. 10th வரைக்கும் ஸ்டேட் போர்டோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி அந்த ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து மாற்றிருங்க. எந்த ஸ்கூல் இருந்தாலும் பரவாயில்ல. சிபிஎஸ்சியில் நிறைய பேரண்ட் சொல்கிறப்ப, சார் சிபிஎஸ்சியில் வந்து எங்கள் சார் தெருவுக்கு சிபிஎஸ்சி ஆகி போயிடுச்சு, ஸ்கூலில் எங்கள் சார் சரியாக டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா கவலைப்படாதீங்க, எந்த ஸ்கூல்லாம் போட்டுக்குங்க. எங்களை மாதிரி வந்து இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, ஆர்ஜிஆர் அகாடமி வந்து ரெடி டு ஹெல்ப் யூ. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டர் வச்சிருக்கோம். நீங்கள் எந்த சென்டரில் வேணாலும் உங்கள் குழந்தைய நீட்டுக்கோ ஜெயிக்கோ போட்டுருங்க. ஆனால் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் போகணும் தெரியுமா, ஸ்கூலோட ப்ரெஷரே இருக்கக்கூடாது. ஸ்கூல் சேர்க்குறீங்களா 11th and 12th நீங்கள் எதனா ஸ்கூலில் போடுறீங்களா, அந்த ஸ்கூல் சொல்லிக் கொடுக்குறதோட நிறுத்திக்கணும், எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதோட நிறுத்திக்கணும். அந்த குழந்தைய வந்து 3:30 மணிக்கு ஸ்கூல் விடணும், 3:30 மணிக்கு விட்டுணும், 5:30 மணி வரைக்கும் பிடிச்சி வைக்கிறது, 7 மணி வரைக்கும் பிடிச்சி வைக்கிறது, நைட்டெல்லாம் உட்கார வச்சு படிக்க வைக்கிறது. எங்கே அந்த பசங்க அதே ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், நீட்டுக்கு வந்து அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக நடத்துவாங்க. அந்த பசங்களை 2 மணிக்கே விட்டுருவாங்க. சப்போஸ் நீட்டு படிக்காத பசங்களை 7 மணி வரைக்கும் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஏன்னா எங்கே வெளியில் போய் அந்த குழந்தை நீட்டுக்கு படிச்சிட போகிறான் அப்படின்ற மாதிரி பிடிச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் போடக்கூடிய 11th and 12th ஒன்று நீட்டுக்கோ ஜெயிக்கோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டியூஷனில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஸ்கூல் ப்ரெஷர் இல்லாத மாதிரியான சென்டர்ஸ் இருக்கும், ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் நீங்கள் போடுங்க. ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூலில் சொல்லி தருவாங்க, ஸ்கூல் டைமிங்லேயே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க நல்ல ரொம்ப ப்ரெஷர் இருக்காது, அடிஷ்னல் கிளாஸஸ் வைக்க மாட்டாங்க, சண்டே எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆனால் ஸ்கூலில் என்ன அந்த ஸ்கூல் டைமில் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக அவங்க ப்ராப்பராக பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ஸாக பார்த்து போட்டுட்டு ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து இந்த நீட்டுக்கோ ஜெயிக்கோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ரைட்டா? அப்போ இதை பார்த்துக்கிடுங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் என்ன குரூப் எடுக்கணும், மெடிக்கல் ஸ்ட்ரீமில் என்ன எடுக்கணும், ஹியூமானிட்டிஸோ இல்லை என்ன பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடோ இல்லை காமர்ஸ் ரிலேட்டடோ போகணுன்னா என்ன ஸ்ட்ரீம்
எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கோ ஜேஇக்கோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 11th and 12th கம்பல்சரி பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணக்கூடிய வேணும் அப்படின்னா ஸ்கூல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப ப்ரெஷர் இல்லாத ஸ்கூல்ஸுக்காக தான் நீங்கள் வந்து போகணும். ஏன்னா 11th and 12th படிக்கிறப்போ ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாமல் குழந்தை என்ன பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஸ்கூலில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. நிறைய ஸ்கூல் நான் பார்க்குறேன். ஒரு குழந்தை 11th ஜாயின் பண்ணுதுன்னா 11th பாதி நாள் தான் வருது, 2வது பாதியில் வர்றதில்லை. இல்லை +1 வருது, +2 வர்றதில்லை. ஏன்னா +2 வரப்போ போர்டு எக்ஸாம்ஸு அவ்வளோ ப்ரெஷரு. 3 மாதத்தில் போர்ஷன்ஸை முடிச்சிடறாங்க. கடன்னு ரிவிஷன் வச்சு குழந்தைக்கு டெய்லி டெஸ்ட் படிக்க வச்சு மார்க்கை வந்து வாங்குறதுக்கான சிஸ்டம். அது தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க மார்க் வாங்க வைக்கணும் அதனால். ஆனால் அதை வந்து குழந்தைக்கு புரியுதா இல்லையானே பார்க்காம அதை பண்ணுறது அது வேஸ்ட்டான. ஏன்னா அந்த குழந்தைங்கனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோ ஃபேஸ் பண்ண முடியாதுல்ல. முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த திங்கிங் எபிலிட்டி இல்லாதனா அப்ளிகேஷன் ஸ்கில்லே டெவலப் ஆகுறதில்ல. வெளியில் போய் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் குவாலிஃபை ஆகுறதில்ல குழந்தை. அதனால் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நல்ல வந்து புரிதல் தன்மையோடு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து போடுறதுல தப்பு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது குரூப் செலக்ட் பண்ணுறதுனால எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். 9176552121. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பர்சனல் கவுன்சிலிங், என் குழந்தைக்கு வந்து என்ன பண்ணணும்னு இது வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை, வந்து என்ன குரூப் எடுக்கணும்னு ஐடியா இல்லை, குழந்தைக்கும் தெரியல, உங்கள் கூட பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு. குழந்தைய அழைச்சிட்டு வந்துருங்க. ரைட்டா? அது ஒன்று பண்ணுங்கள். இல்லை நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சார் நீட்டுக்கும் ஜெயிக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சினா கீழே கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். இம்மிடியேட்டாக டைரெக்டாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கணுன்னாலும் உங்கள் நேம் கொடுத்துருங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுன்னா எங்கள் டீம்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசுவாங்க. நானே கூட உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஒரி பண்ணாதீங்க. ரைட்டா? அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, குழந்தை வந்து சப்போஸ் இது நீட்டுக்கோ ஜேஇக்கோ ஜாயின் பண்ணோம், நான் வந்து ரிசல்ட் வரட்டும் சார், போர்டு எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா அது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போய்டும். அந்த மாதிரியெல்லாம் டிசிஷன் எடுக்கக்கூடாது. நீட்டுக்கோ இல்லைன்னா ஜேஇக்கோ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக 10th முடிஞ்சதுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா 9th 10th 6th 7th 8th வந்து நிறைய ஸ்கிப் பண்ணிட்டு குழந்தைங்க வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம 11th 12th வரப்போ நம்ம பார்க்குறோம் அதில் நிறைய கேப் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11th பாடம் எடுக்கிறப்ப குழந்தைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லோவர் ஸ்டாண்டர்டான கனெக்டிவிட்டியே நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. அப்போது அதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அதுலேயும் உங்களுடைய டவுட்ஸ் என்னன்றதை போட்டுருங்க. ரைட்டா? ஓகே. இல்லை அப்படி போடுறதுக்கும் விருப்பம் இல்லை, அதுலேயும் எழுதுறதுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கொடுங்க. we are ready to help you. Thank you.